இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா கொத்தமல்லி சட்னி. இது வந்து பிள்ளைகளுக்கு என்னென்னா கொத்தமல்லியோ புதினாவோ அந்த பிள்ளைகள் வந்து அதிகப்படியாக சாப்பிடாது. அப்போ இதை சட்னியை நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா பிள்ளைகள் 2 தோசைக்கு 3 தோசையாக சாப்பிடும். இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம்னா முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு அதிகப்படியாக நம்ம கொடுத்தோம்னா சளி எல்லாமே இறங்கும். அதனால் எவ்வளோத்துக்குள்ளே வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லது. அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சோண்டு வத்தலும் நான் ஒரு 5 வத்தலும் ஒரு 2 மிளகாவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி மல்லி இலை, ரெண்டுமே நான் சரி சமமாக தான் எடுத்துருக்கேன். அது கூட என்னென்னா ஒரு 2 தக்காளி. இந்த 2 தக்காளி என்னென்னா நீங்கள் முழுசாகவே போடலாம், ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த 2 தக்காளியை நீங்கள் நம்ம இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, இது ரெண்டையுமே நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் சுருளை நம்ம வதக்கணும். போட்ட மல்லி இலையும் புதினாவும் கொஞ்சம் சுருளணும். இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து இப்போ உப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போதைக்கு போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஆறிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த சட்னி வந்து டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக குறகுறப்புன்னு அரைச்சா தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லி புதினா சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கொஞ்சோண்டு கடுகு, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 வத்தல், அவ்வளோதான். இதை நம்ம ஏற்கனவே சட்னி எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள், சுவையான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் வேறு எந்த ஒரு சமையல் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக நான் உங்களுக்காண்டி போடுறேன்.